வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. குறுந்தொகையில் 54வது பாடலான குறிஞ்சித்திணையில் தலைவி கூற்றினை காண்போம் வாருங்கள். பாடியவர் மீனெறி தூண்டிலார். யானையால் கைவிடப்பட்டு நிமிரும் மூங்கிலுக்கு மீனெறி தூண்டிலை ஓமையாக கூறிய சிறப்பினால். இந்த விளக்கங்கள் எல்லாம் தான் காணப்போகின்றோம். ஓமையாக கூறிய சிறப்பினால் இச்செய்யுள் இயற்றிய புலவர் மீனெறி தூண்டிலார் என்று பெயர் பெற்றார். இயற்பெயர் தெரியவில்லை. இவருடைய இயற்பெயர் தெரியாததனால் பாடலில் உள்ள ஒரு சிறப்பான சொற்களை கொண்டு அந்த புலவருக்கு பெயரிட்டிருப்பார்கள் சங்க காலத்தில். அப்படி சங்ககால நூல்களில் அப்படி பாடலின் பின்னணி எழுந்த சூழலை காண்போம். தலைவனோடு கூடி கள ஒழுக்கத்தில் இருந்த பொழுது ஒரு நாள் தலைவி தலைவனோடு கூடி மகிழ்ச்சியாக இருந்தால், அதற்கு பிறகு தலைவனை சில காலமாக காணவில்லை. அதாவது தலைவியை தலைவன் காண வருவதில்லை. அப்படி தலைவன் காண வராததால் தலைவன் திருமணத்திற்கான முயற்சிகளையும் செய்யவில்லை. தன்னை காணவும் வரவில்லை. அவனை காணாததால் தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்துவிட்டதாக தலைவி தோழியிடம் கூறுகின்றாள். பாடல் காண்போம் வாருங்கள். யானே ஈண்டை யானே என் நலனே ஏனல் காவலர் கவனொலி வெறி கான யானை கைவிடு பசுங்கழை மீனெறி தூண்டிலின் இவக்கும் கானக நாடனொடு நான் கொண்டு அழிந்தன்றே என்று மீனெறி தூண்டிலார் பாடுகின்றார். இப்படிப்பட்ட இந்த பாடலில் தோழியிடம் தலைவி கூறுகின்றாள், நான் மட்டும்தான் இங்கே இருக்கின்றேன். முன்பு என்னோடு கூடியிருந்த என்னுடைய மகிழ்ச்சி இப்பொழுது இங்கு இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய உடல் மட்டும்தான் இங்கு இருக்கின்றது, உயிர் அவரிடம் சென்று விட்டது அப்படின்னு காதலிக்கும் பொழுது சொல்வார்கள் அல்லவா. அதுபோல நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். முன்பு என்னோடு கூட இருந்த மகிழ்ச்சி இப்பொழுது மீன் பிடிப்பவர்கள் மீன் தூண்டிலில் சிக்கியதை உணர்ந்து தெரிந்து கொண்டு தூண்டிலை விரைவாக மேலே தூக்கி விடுவார்கள். அப்படி தூக்குவதைப் போல தினைப்புனம் காப்பவர்கள் விடும் கவண்கல்லின் ஒலிக்கு, தினைப்புனம்னா நம்ம இந்த மில்லட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, சிறுதானியம். அப்படிப்பட்ட அந்த தானியம் விளைவிக்கும் பொழுது அங்கு கவண்கல்லை வைத்து குருவிகள் எல்லாம் உண்ணாதவாறு ஒலி எழுப்புவார்கள். அப்படிப்பட்ட அந்த இடத்துல கவண்கல்லினுடைய அந்த ஒலி, உண்டிவில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கவண்கல்லினை எடுத்து வீசுவார்கள். அப்படி வீசுகின்ற அந்த கவண்கல்லின் ஒலிக்கு அஞ்சி விரைவாக காட்டு யானை கைவிட்ட பசுமையான மூங்கில் உள்ள காட்டுக்குரிய தலைவனோடு சென்றொழிந்தது. அது எப்படி சென்றொழியும் எப்படின்றத பார்க்கலாம். மூங்கிலை தின்று கொண்டிருந்த காட்டு யானை இந்த தினைப்புனம் காப்பதற்காக கவண்கல்லாகிய என்று சொல்லப்படுகின்ற அந்த உண்டிவில்லினை எடுத்து வீசுகின்ற அந்த விஸ் அப்படி ஒலியை கேட்டு அங்கிருந்து விரைவாக விலகிச் சென்றதாம் யானை. அப்படி ஊராரின் அலறால் தலைவியின் பெண்மை நலத்தை துய்த்த தலைவன் கூடியிருந்து அன்பாக மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு பின்பு அவளை விட்டு வெகு விரைவாக விலகிச் சென்று விட்டான். ஊரார்கள் எல்லோரும் இந்த தலைவன் இந்த தலைவியோடு களவு கொண்டுள்ளான் என்று கூறிய அந்த அலறினை கேட்டு, எப்படி மூங்கிலை தின்று கொண்டிருந்த காட்டு யானை அந்த கவண்கல்லின் ஒலியை கேட்டு, விஸ் என்கின்ற அந்த ஒலியை கேட்டு அங்கிருந்து அந்த மூங்கிலை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டதோ, அதுபோன்று என்னை மூங்கிலாகிய பெண்மைக்கு மூங்கிலையும் இலக்கணமாக மூங்கில் போன்ற தோள்களை உடையவள் என்று சொல்வார்கள். அப்படி ஊராரின் அலறால் தலைவியின் பெண்மை நலத்தை துய்த்த தலைவன் அவளை விட்டு
வெகு விரைவாக விலகிச் சென்று விட்டான் என்று உள்ளுரை உவமையாக இந்த பாடல் அமைந்துள்ளது. மேலும் இந்த பாடலில் எதுகை வந்திருக்கின்றது. யானே, ஏனல், காண, மீநெறி, காணக என்ற நகர எழுத்துக்கள் எதுகையாக அமைந்திருப்பதும் சிறப்பு. இப்படியும் வினாக்கள் அமையலாம். எதுகை நயத்தில் அமைந்த குறுந்தொகை பாடலை பொருளை விளக்குக என்றும் கேட்கலாம். அல்லது மீநெறி தூண்டில் போல் என்று உவமை நயத்தோடும் கேட்கலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த பாடலை எழுதி இதற்குரிய பாடல் பின்னணி பொருளினை எழுதுங்கள். இதில் இந்த மீநெறி தூண்டிலாக, அதாவது ஒப்புமையாகவும் தூக்கி கையில் நிறுத்தோம் இல்லையா, அந்த பறவைகளை துரத்துவதற்கு, அப்படி மீன் அகப்பட்டதும் வலையிலிருந்து தூக்குவது போல இந்த பறவைகள் வந்த ஒலியை கேட்டு கவண்கல்லை எடுப்பதும், அந்த கவண்கல் வீசுகின்ற ஒலியை கேட்டு காட்டில் மூங்கிலை உண்டு கொண்டிருந்த யானை உண்டிருந்த மூங்கிலை தின்று கொண்டிருந்த மூங்கிலை அப்படியே விட்டுவிட்டு இந்த ஒலிக்கு அஞ்சு, கவண்கல்லின் ஒலிக்கு அஞ்சு செல்வதைப் போல தலைவன் முன்பு மீனெறி வலையைப் போல என்னோடு மகிழ்வாக இருந்து விட்டு பிறகு ஊரார் அலர் தூற்றுகின்றார்கள் என்பதற்காக என்னை வந்து பார்ப்பதையும் நிறுத்திவிட்டார். எனக்கும் அவருக்கும் வரைவு திருமணத்தை மேற்கொள்ளவும் வந்து பார்க்கவோ பேசவோ இல்லை என்று தலைவி தோழியிடம், எந்த நிலத்தில் வாழுகின்ற தலைவன்? குறிஞ்சி நிலத்தில் வாழுகின்ற தலைவன். குறிஞ்சி நிலம் என்றாலே பொதுவாக மலையும் மலை சார்ந்த இடம். அங்கு திணைப்புனம் காத்தல் நடைபெறும். அப்படிப்பட்ட நிலத்தில் வாழுகின்ற தலைவியின் கூற்றாக இந்த பாடலினை சுவைத்தோம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.